வணக்கம். இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? பிரியாணி சமைக்க போறோம். பிரியாணி எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத இப்ப பாருங்க. குக்கர்ல பண்ணலாமா? இல்ல பெரிய பாத்திரத்துல பண்ணலாமா? ஓகேங்க. தம் பிரியாணிய பாத்துரலாமா? தம் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார், பிரிஞ்சி இலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மீட் அண்ட் தயிர். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அடுத்து ஆனியனை போட்டுக்கலாம். எண்ணெய் பொரியணுங்கிற அவசியம் கிடையாது. வெங்காயத்தை உள்ளே போட்டு அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி பொன்னிறமாக கொஞ்சம் டார்க்காக மாறும். இந்த டைமில் புதினா, மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா வதக்குங்க. அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அதை. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் அது கலர் கொடுக்கும். அதை வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அது வதங்கட்டும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ண உடனே கொஞ்சம் ஒரு கப்பில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ண உடனே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலருங்க. நல்லா கலரும்போது அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அப்படியே நல்ல கிரேவி மாதிரி வெந்து வரும். இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான மீட்டை போட்டு வதக்கலாம். மீட் வந்து நாங்கள் இன்றைக்கி சிக்கன் எடுத்துருக்கோம். நீங்கள் வேணும்னா மட்டன் எடுத்துக்கலாம், இல்லாட்டா மஷ்ரூம் கூட எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் ஆட் பண்ணி நல்லா சிக்கனை கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் நல்லா வெந்து வரணும். சிக்கன் நல்லா வெந்து வந்தோடனே சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு எந்த டேபிள் ஸ்பூனில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணமோ அதே டேபிள் ஸ்பூனில் அதே அளவுக்கு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணி நல்லா மீட் கூட நல்லா வதக்குங்க. நல்லா உப்பை பிடிச்சிரும். இந்த டைமில் நமக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றலாம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். இதான் ரேஷியோ. நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி நல்லா ஒரு கொதி வர்றதுக்காக நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடுறோம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சைட்லேருந்து ஆவி வரும். இந்த டைமில் நம்ம மூடி வச்ச தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உப்பு காரம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். உப்பு காரம் பார்க்கும்போது உப்பும் காரமும் ஒரு பிஞ்ச் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் அரிசிக்கு அது சரியாக இருக்கும். இப்போ நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். இதில் நான் இன்றைக்கி பாஸ்மதி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சீரக சம்பா கூட எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே ஒரே அளவு தான் தண்ணியோட ரேஷியோ. அரிசியை அடிபிடிக்காமல் லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப கிளற வேண்டாம், அரிசி உடஞ்சிரும். ஸோ லைட்டாக அப்படி கிளறி விட்டு அடுத்து தம் போட வேண்டியது தாங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போடணும். இது முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ அடுப்பில் தோசைக்கல் ஏற்றியாச்சு. அதில் நமக்கு தேவையான பாத்திரத்தை வச்சு அப்படியே சிம்மில் வச்சுட்டு 25 மினிட்ஸ் அது மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சு தம் போட்டுடலாம். இப்போ தம் ஓப்பன் பண்ணிடலாம். தம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி மேலே நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படி லைட்டாக அப்படி கிளறி விடுங்க. ரொம்ப கிளறாதீங்க, சிக்கன் அரிசியெலாம் உடஞ்சிரும். ஸோ லைட்டாக அப்படி கிளறி விடுங்க. அப்படியே லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் சர்வ் பண்ணுங்கள். பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.